ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அழகான நந்தியவட்டை மூக்கை வச்சு ஜடபில்லை செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஜடபில்லை செய்கிறதுக்கு வாழை மட்டை எடுத்துருக்கிறேன். இதில் ஈஸியாக ஊசி இறங்குங்கிறதுனால இதை எடுத்துருக்கிறேன். அப்படி இல்லைனா நோட் அட்டையோ வேஸ்ட் அட்டைப்பெட்டியிலிருந்து அட்டையோ எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெய் பாலிஷ் இன்றைக்கி ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். நெய் பாலிஷ் வந்துட்டு எந்த கலர் நெய் பாலிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய் பாலிஷ் வந்துட்டு மொக்கு கடிச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக வேண்டாம், ஒரு டைம் மொக்கோட சுற்றியும் தீட்டினாவே போதும். இந்த நெய் பாலிஷ் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, அதனால தான் நிறைய டைம் தீட்டுற மாதிரி இருக்கும். சுற்றியும் ஒரு லேயர் பூசினா போதும். நெய் பாலிஷ் அடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நம்ம நகத்துக்கு அடித்தோமா ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி காயுதோ அதே மாதிரி அது மேலே வந்துட்டு நம்ம எடுக்கும் போது ஒட்டாமல் காஞ்சிரும். வெயிலில் வச்சிடாதீங்க, பூக்கட்டுற இடத்துலையே வச்சுருங்க. இந்த மாதிரி நெய் பாலிஷ் வந்துட்டு விரலில் ஒட்டாத ஒரு 10 நிமிஷம் ஆனதும் நம்ம வந்துட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற நந்தியாவட்டை வெள்ளை மூக்கில் ஒவ்வொன்றா இந்த மாதிரி சுற்றியும் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு அடுத்தடுத்த பூவில் ஒட்டிக்காது, ஏன்னா நெய் பாலிஷ் உணர்ந்துருச்சு. ஒரு ரவுண்டுக்கு 5 முக்கு வச்சுக்காங்க. 5 முக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 சுற்று சுற்றிட்டு நம்ம நார்மலாக பூ கட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டிட்டு 2 முடிச்சு போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் பிடிச்சிருக்குதுன்னா கூட அந்த கலரும் கொடுத்துக்கலாம். குட்டி குழந்தைங்களுக்குலாம் அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு விட்டோமா ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கு. இன்னொரு ரவுண்டு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு மொக்கு பின்னாடி ஒரு மொக்கு வர மாதிரி அழகாக அந்த ரெட் கலர் மொக்கையும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வைக்கணும். ஒரு லைனுக்கு கரெக்டாக 5 மொக்கு வச்சோமா போதும். அழகாக இந்த மாதிரி சுற்றி முடி போட்டு கட் பண்ணிடலாம். ரொம்ப அதிக பூக்கள்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பிள்ளை அதாவது ஜடபில்லை செய்கிறதுக்கு ஒரு 9லேருந்து 10 செட்டு இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப ஈஸி, கம்மி பூலையே செஞ்சிடலாம். தலையும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பூக்களை ஊசியில் கோர்க்கும் போது இதோட காம்பெல்லாம் இடிக்கும், அதனால் எல்லா பூக்கள்லையும் இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிடலாம். அடுத்து இந்த மாதிரி சாதாரணமான சின்ன ஊசி எடுத்துக்கிட்டு அதில் தேவையான நீளத்துக்கு நூலை கோர்த்து கடைசியாக இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் குண்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வாழை மட்டையோட அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மொக்கிலேருந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி எடுத்து கோர்த்துக்கங்க. அதாவது குத்தி குத்தி தைச்சிக்கலாம். பூவில் வந்துட்டு இது நல்லா குண்டாக இருக்கிறதுனால ஒரு டைம் இந்த மாதிரி தைக்கக்கூடாது, ஒரு 2 டைம் தைச்சோமா தான் அட்டையில் நிற்கும் வாழை மட்டையில். இது வாழை மட்டை வந்துட்டு எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊசி நல்லா ஈஸியாக இறங்கும், நல்லா குத்தி எடுத்துக்கலாம். அட்டையாக இருந்தால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதுக்காக தான் நான் வாழை மட்டை எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மொக்கா எடுத்து குத்தி குத்தி தைச்சிக்கலாம். ஒரு மொக்கை எடுத்து வைக்கிறோம்னா ஒரு டைம் சுற்றி தைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தையல், ஒரு மொக்குக்கு வந்து 2 தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் வந்துட்டு சுற்றி தைச்சிட்டு அப்புறம் மொக்கோட நடுப்பகுதியில் குத்தி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இந்த ஜடபில்லையை ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் நெய் பாலிஷ் அடித்து வச்சுருங்க. அது நெய் பாலிஷ் வந்து நம்ம விரலில் ஒட்டாத கொஞ்சம் காஞ்சதும் வெளியில் கொண்டு போய் வைக்க வேண்டாம், பக்கத்துலேயே பூ கட்டுற இடத்துலையே வச்சுக்கோங்க. கொஞ்சம் காஞ்சதும் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஜடபில்லை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷமே அதிகம். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் நெய் பாலிஷ் காஞ்சதும். இந்த மாதிரி நம்ம நெய் பாலிஷ் அடிக்கிற பூக்களை தரையில் வைக்க வேண்டாம், ஏன்னா தரையில் நெய் பாலிஷ் அடித்து தரையில் வச்சோமா தரையில் நெய் பாலிஷ் ஒட்டிக்கும். ஒரு வேஸ்ட்டு பேப்பர் மேலே இல்லைனா ஒரு வேஸ்ட்டு கிளாத் மேலே வச்சுருங்க. அந்த மாதிரி வைக்கும்போது அந்த தரப்பகுதியில் நம்ம பேப்பர் மேலே வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த நெய் பாலிஷ் வந்து அந்த இடத்துல இருக்காது, அது வந்துட்டு பேப்பரில் ஒட்டிக்கும். திருப்பி வச்சு நெய் பாலிஷ் லைட்டாக அந்த வெள்ளையாக இருந்ததுன்னா லைட்டாக அடிச்சுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்து நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக எல்லா பூக்களையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூக்களை கோர்த்ததுக்கப்புறம் நந்தியாவட்டை மொக்கில் ஒவ்வொரு மொக்கா எடுத்து இந்த 2 பூக்கும் சென்டரில் வச்சு குத்தி தைச்சிக்கலாம். நந்தியாவட்டை மொக்கை நம்ம சென்டரில் வச்சு தைக்கும்போது ரொம்ப அதிகமாக கேப் விடாதீங்க, ஓரளவுக்கு நெருக்கமாகவே தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக தைச்சதுக்கு அப்புறமா பின்னாடி திருப்பி ஒரு முடி போட்டுட்டு வச்சிருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. முடி போட்டதுக்கப்புறம் நந்தியாவட்டை மொக்கோட காம்பு கொஞ்சம் நீளமாக இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்.
ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ நடுவில் வந்துட்டு ஒரு டாலர் வைக்கிறதோடு இருக்குது. இந்த மாதிரி டாலர்லாம் ஈஸியாக ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்குது. இது வந்து ஒரு டாலரோட ரேட்டு 5 ரூபா 6 ரூபா அவ்வளோதான் வரும். நம்ம எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நிறைய டிசைன் கிடைக்கும். ரவுண்ட் ஷேப்பு, திலகம் ஷேப்பு, மேங்கோ ஷேப்பு, அந்த மாதிரி நிறைய டிசைன் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கல்லாக பார்த்து இதுவும் வாங்கிக்கலாம். இது செட்டாகவும் கிடைக்கும். செட்டாக இருக்கிறது வந்து ஒரு ரேட்டு. இந்த மாதிரி தனித்தனியாக பீஸாகவும் கிடைக்கும். இந்த பீஸெல்லாம் 6 ரூபா தான். இந்த திலகம் ஷேப்பை வந்துட்டு பூவில் எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இதோட பின்பக்கமாக குத்தி இந்த மாதிரி உள்ளே குத்தி தைச்சிடலாம். இதே வந்துட்டு கல்லுலேயும் கிடைக்கும், நம்மளுக்கு கிளாத்துலேயும் கிடைக்கும். ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஜடைக்கு பின்னாடி கட்டுற மாதிரி ஒரு நூலை வந்துட்டு ஊசியில் கோர்த்துட்டு, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு கலர் நூலே வந்துட்டு கோர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஜடையும் கருப்பு நூலும் கருப்பாக இருக்கிறதுனால நூல் தெரிவிக்காது. இந்த மாதிரி கோர்த்துட்டு கட் பண்ணிடலாம். அப்போ வந்து நம்ம ஜடையில் ஈஸியாக கட்டிக்கலாம். குட்டி பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி ஒன்றே ஒன்று வச்சு விட்டால் போதும். ரொம்ப அழகாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பூக்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.